வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை 2024 டிசம்பர் மாதம் 23ஆம் தேதி திங்கட்கிழமை வானிலை அறிக்கை. வானிலை அமைப்பு: வங்கக்கடலில் சுமத்ரா தீவு பகுதியில் ஒரு காற்றுச்சுழற்சி நிலை கொண்டுள்ளது. அதனுடைய சுழற்சியோடு லட்சத்தீவுக்கும் மாலத்தீவுக்கும் இடைப்பட்ட இடத்தில் நிலை கொண்டிருந்த நிகழ்வும், குமரிக்கடல் வழியாக கிழக்கு நோக்கி பயணித்த நிகழ்வும் சுமத்ரா தீவு பகுதியில் காற்று சுழற்சியோடு இணைப்பு சுழற்சியாக, நீண்ட சுழற்சியாக, வளிமண்டல சுழற்சியாக நிலை கொண்டுள்ளது. மேலும் வங்கக்கடலில் தமிழகம் மிக நெருக்கமாக வந்து ஆந்திராவில் வடக்கு நோக்கி பயணித்த நிகழ்வும், காற்றழுத்த தாழ்வு பகுதியாக சென்னைக்கு நேர் கிழக்கில் சுமார் 500 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டுள்ளது. இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வரும் 3 நாட்கள் வங்கக்கடலிலே நிலை கொண்டிருக்கும் மெல்ல நகரும் நிகழ்வாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று சென்னைக்கு நேர்கிழக்கில் சுமார் 500 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டுள்ளது. நாளை டிசம்பர் 24ஆம் தேதி அதிகாலை நேரங்களில் சுமார் சென்னைக்கு தென்கிழக்கில், புதுச்சேரிக்கு வடகிழக்கிலும், சுமார் சென்னைக்கு தென்கிழக்கில் 330 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டிருக்கும். இந்த நிகழ்வு சென்னைக்கு தென்கிழக்கில், புதுச்சேரிக்கு வடகிழக்கில் சுமார் 345 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டிருக்கும். இதனுடைய 24 மணி நேர பயணம் வெறும் 170 கிலோமீட்டர் மட்டுமே தென்மேற்காக பயணிக்கிறது. மீண்டும் 24ஆம் தேதி வடக்கு நோக்கி பயணித்து டிசம்பர் 25ஆம் தேதி அதிகாலை நேரங்களில் சென்னைக்கு நேர்கிழக்கே நிலை கொண்டிருக்கும். சுமார் 305 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டிருக்கும். 24ஆம் தேதி காலையிலிருந்து டிசம்பர் 25ஆம் தேதி காலை வரை வெறும் 30-35 கிலோமீட்டர் வரை மட்டுமே பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னைக்கு நேர் கிழக்கில் வெறும் 300-305 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டிருக்கும். இந்த நிகழ்வு டிசம்பர் 25ஆம் தேதி காலை பிறகு நேர மேற்காக பயணித்து சென்னைக்கு மிக நெருக்கமாக வெறும் 200 கிலோமீட்டர் வரை மிக நெருக்கமாக சென்னை முன்னேறி மீண்டும் தெற்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. டிசம்பர் 25ஆம் தேதி மதியத்துக்கு பிறகு தெற்கு நோக்கி பயணித்து டிசம்பர் 26ஆம் தேதி இந்த நிகழ்வு இப்போது சுமத்ரா தீவு பகுதியில் காற்று சுழற்சியோடு இணைப்பு சுழற்சியாக வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டுள்ளது. அந்த நிகழ்வும் டிசம்பர் 25ஆம் தேதி மாலைக்கு பிறகு ஒன்று இணைந்து இந்த நிகழ்வு வளிமண்டல சுழற்சியாக டிசம்பர் 26ஆம் தேதி ஒரு நீண்ட சுழற்சியாக மேற்கு நோக்கி அரபிக்கடலை நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிகழ்வு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக இப்போது நிலை கொண்டிருந்தாலும் வரக்கூடிய மணி நேரங்கள் படிப்படியாக தீவிரம் குறைந்து ஒரு காற்று சுழற்சியாகவும், அதன் பிறகு டிசம்பர் 25ஆம் தேதி மாலைக்கு பிறகு வளிமண்டல சுழற்சியாக செயலிழந்து டிசம்பர் 26ஆம் தேதி தமிழகம் முதல் இலங்கை வரை ஒரு நீண்ட வளிமண்டல சுழற்சியாக அரபிக்கடலை நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிகழ்வால் தமிழகத்தில் வருகிற டிசம்பர் 24 நாளை முதல் சென்னைக்கு லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. டிசம்பர் 24, 25 தேதிகளில், டிசம்பர் 26, 27 தேதிகளில் தமிழகத்தில் படிப்படியாக மழை அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று டிசம்பர் 23ஆம் தேதி திங்கட்கிழமை தமிழகத்தில் அதிகாலை நேரங்களில் ஓரிரு இடங்களில் மழை கிடைத்து கொண்டிருக்கிறது. பெரும்பாலும் தூத்துக்குடி, திருநெல்வேலி மேற்கு பகுதி ஓரிரு இடங்களில் லேசான முதல் மிதமான மழையாகும். விருதுநகர் மாவட்டத்திலும் ஓரிரு இடங்கள் லேசான முதல் மிதமான மழை. மேலும் மதுரை மாவட்டம் வடக்கு பகுதி லேசான முதல் மிதமான மழை கிடைத்து கொண்டிருக்கிறது. மேலும் திருச்சி, திண்டுக்கல் கிழக்கு பகுதி இந்த இடங்களுக்கும் லேசான முதல் மிதமான மழையாகும். கரூர் மாவட்டத்தில் கனமழையாகவும் கிடைத்து கொண்டிருக்கிறது. மேலும் சேலம், ஈரோடு இந்த இடங்களுக்கும் லேசான முதல் மிதமான மழை கிடைத்து கொண்டிருக்கிறது. வரக்கூடிய மணி நேரங்களில் இன்று மதியம் மாலை நேரங்களில் நீலகிரி, கோயம்புத்தூர் வடக்கு பகுதி, திருப்பூர் வடக்கு பகுதி இந்த இடங்களுக்கு லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் திண்டுக்கல் மாவட்டம் மேற்கு பகுதியில் லேசான முதல் மிதமான மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று தமிழகத்தை பொறுத்தவரை இன்றும் மதிய மாலை நேரங்களில் பெரிதாக மழைக்கு ஏதும் வாய்ப்பில்லை. மேலும் நாளை டிசம்பர் 24ஆம் தேதி அதிகாலை நேரங்களில் சென்னைக்கு லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மதியம் வரை விட்டு லேசான மிதமான மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னை, திருவள்ளூர், மேலும்
செங்கல்பட்டு, விழுப்புரம் இந்த இடங்களில் மட்டுமே லேசான முதல் மிதமான மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. டிசம்பர் 23ஆம் தேதி நள்ளிரவுக்கு பிறகு டிசம்பர் 24ஆம் தேதி அதிகாலை நேரங்களில் மதியம் வரை மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. விட்டு லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. வேறு எங்கும் பெரிதாக மழைக்கு ஏதும் வாய்ப்பில்லை. டிசம்பர் 24ஆம் தேதியை பொறுத்தவரை ஏதாவது ஓரிரு இடங்களில் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் லேசான மிதமான மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. டிசம்பர் 24ஆம் தேதியை பொறுத்தவரை டிசம்பர் 25ஆம் தேதியும் அதிகாலை நேரங்களில் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. தமிழகத்தை பொறுத்தவரை வேறு எங்கும் பெரியதாக மழைக்கு ஏதும் வாய்ப்பில்லை. டிசம்பர் 25ஆம் தேதியும் டிசம்பர் 26ஆம் தேதி அதிகாலை முதல் படிப்படியாக மழை அதிகரிக்க வாய்ப்புள்ளது. சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, விழுப்புரம், காஞ்சிபுரம், வேலூர், திருவண்ணாமலை, மதுராந்தகம், புதுச்சேரி, கடலூர் இந்த இடங்களுக்கெல்லாம் காலை நேரங்களில் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் வெயில் வந்த பிறகு டெல்டா மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, கள்ளக்குறிச்சி இந்த இடங்களுக்கும் காலை நேரங்களில் லேசான மிதமான மழையாக டிசம்பர் 26ஆம் தேதி காலை நேரங்களில் கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் மதிய நேரங்களில் மத்திய மாவட்டங்கள், கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மாலை இரவு நேரங்களில் கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்கள், தென் மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. லேசான மிதமான மழையாக அதே வேளையில் கடலோர மாவட்டங்களுக்கு மாலை இரவு நேரங்களில் மிதமான முதல் சற்று கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது. கடலோர மாவட்டங்களுக்கு 26ஆம் தேதி அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஆனால் கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்களும் தென் மாவட்டங்களுக்கும் பரப்பில் சற்று குறைந்த இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. டிசம்பர் 26ஆம் தேதி மாலைக்கு பிறகு டிசம்பர் 27ஆம் தேதி தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் ஒரு பரவலான மழைப்பொழிவு லேசான முதல் மிதமான மழையாகவும் ஓரிரு இடங்கள் மிதமான முதல் சற்று கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது. அனைத்து மாவட்டங்களுக்குமே மழை விட்டு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. டிசம்பர் 27ஆம் தேதி டிசம்பர் 28ஆம் தேதி டெல்டா மாவட்டங்கள், தென் மாவட்ட கடலோரங்கள், மேலும் தென் மாவட்டங்கள் உள்பகுதி மட்டுமே லேசான மிதமான மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது. நிகழ்வு வங்கக்கடலில் இப்போது காற்றழுத்த தாழ்வு பகுதியாக இருந்தாலும் இந்த நிகழ்வு வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக செயலிழந்து ஒரு வளிமண்டல சுழற்சியாக மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் இந்த நிகழ்வு பெரிய மழை கொடுக்க வாய்ப்பில்லை. அதிகபட்சம் லேசான மிதமான மழையாகவும் ஓரிரு இடங்கள் மிதமான முதல் சற்று கனமழையாகவும் எங்கேயாவது ஓரிரு இடங்கள் கனமழையாகவும் கொடுக்கத்தான் வாய்ப்புள்ளது. இந்த நிகழ்வு பெரிய மழை கொடுக்க வாய்ப்பில்லை. இதன் காரணமாக டிசம்பர் 26ஆம் தேதி ஒரு பரவலான மழைப்பொழிவு கடலோர மாவட்டங்களுக்கு கிடைத்தாலும் இரவு நேரங்களில் கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்கள், தென் மாவட்டங்களுக்கு அங்கே லேசான மிதமான மழை கொடுக்க வாய்ப்புள்ளது. டிசம்பர் 27ஆம் தேதி அனைத்து மாவட்டங்களுக்குமே பரவலான மழைப்பொழிவு கொடுத்தாலும் டிசம்பர் 28ஆம் தேதி தென் மாவட்ட கடலோரங்கள், டெல்டா மாவட்டங்களுக்கு அங்கங்கே லேசான மிதமான மழை, மேலும் தென் மாவட்டங்கள் உள்பகுதியிலும் லேசான மிதமான மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. டிசம்பர் 29ஆம் தேதியை பொறுத்தவரை இப்போது சுமத்ரா தீவு பகுதியில் காற்றுச் சுழற்சி நிலை கொண்டுள்ளது. இந்த நிகழ்வு மீண்டும் கிழக்கே சுமத்ரா தீவு பகுதியில் தரையில் ஏறி மீண்டும் டிசம்பர் 26ஆம் தேதி மீண்டும் வங்கக்கடலில் இறங்கி மெல்ல மேற்கு நோக்கி தென்மேற்காக பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிகழ்வு ஒரு நீண்ட சுழற்சியாக நிலை கொண்டிருக்கும் காற்றுச் சுழற்சியாக. இதன் காரணமாக டிசம்பர் 29ஆம் தேதியிலிருந்து இந்த நிகழ்வால் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. டிசம்பர் 29ஆம் தேதி தென் மாவட்ட கடலோரங்கள், தென் மாவட்டங்கள் உள்பகுதி மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. டிசம்பர் 30ஆம் தேதியும் டெல்டா மாவட்டங்கள், தென் மாவட்ட கடலோரங்கள், மேலும் தென் மாவட்ட உள்பகுதிக்கும் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. டிசம்பர் 30ஆம் தேதியும் தென் மாவட்டங்களுக்கு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஜனவரி 1, 2 தேதிகளில் இது நிகழ்வு சற்று இலங்கைக்கு தெற்கு புறமாக குமரிக்கடல் வந்தடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிகழ்வு குமரிக்கடல் வழியாக மேற்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது. இலங்கை தரை மீது ஏறி வருமா அல்லது இலங்கைக்கு தெற்கு புறமாக இந்த நிகழ்வு மேற்கு நோக்கி பயணிக்குமா என்பது பொறுத்து வட மாவட்டங்களுக்கு மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிகழ்வு இலங்கையில் தரை ஏறி மன்னார் வளைகுடாவில் இறங்கி குமரிக்கடல் வழியாக மேற்கு நோக்கி பயணித்தால் வட மாவட்டங்களுக்கும் ஒரு நல்ல மழைப்பொழிவு கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அல்லது இந்த நிகழ்வு நிலநடுக்கோட்டு ஒட்டியே குமரிக்கடல் வழியாக மேற்கு நோக்கி பயணித்தால் வட மாவட்டங்களுக்கு மழை தீரும் சற்று குறைந்தே கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தென் மாவட்டங்களுக்கு ஒரு நல்ல மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வு தமிழகத்துக்கு டிசம்பர் 29ஆம் தேதிக்கு பிறகு தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கொடுத்து அரபிக்கடல் சென்ற பிறகு மீண்டும் வங்கக்கடலுக்கு ஒரு நிகழ்வு வரவிருக்கிறது. ஜனவரி 3ஆம் தேதிக்கு பிறகு அந்த நிகழ்வும் தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வரக்கூடிய நாட்களில்
டிசம்பர் 26ஆம் தேதி முதல் படிப்படியாக மழை அதிகரிக்க இருக்கிறது. அதற்கு முன்னதாக டிசம்பர் 24, 25 தேதிகளில் சென்னை சுற்றியுள்ள இடங்களுக்கு மட்டுமே லேசான மிதமான மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. டிசம்பர் 29ஆம் தேதிக்கு பிறகு வரும் நிகழ்வு இலங்கை தர மீது ஏறி மன்னார் வளைகுடாவில் இறங்கி குமரிக்கடல் வழியாக பயணித்தால் வட மாவட்டங்களுக்கும் ஒரு நல்ல மழைப்பொழிவு கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அல்லது அந்த நிகழ்வு நிலநடுக்கோட்டு ஒட்டியே குமரிக்கடல் வழியாக மாலைத்தீவை நோக்கி பயணித்தால் வட மாவட்டங்களுக்கு குறைவான மழையாகவும் தென் மாவட்டங்களுக்கு சற்று கூடுதலான மழைப்பொழிவு கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் குமரிக்கடல், மன்னார் வளைகுடா மேலும் வங்கக்கடலின் காற்றின் வேகம் சற்று அதிகரித்தே காணப்படும். அதிகபட்சம் 35 முதல் 45 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. வங்கக்கடலை பொறுத்தவரை வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதியில் நிலை கொண்டிருந்தது. இதன் காரணமாக அதிகபட்சம் 40 முதல் 50 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. மாலை நேரங்களில் மட்டுமே இடையிடையே 55 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பயன்படுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.